எது எவ்வாறு இருந்தாலும் அந்த குழுவுடைய தீர்மானம் அனுமதிக்கப்பட்ட கருத்து வேறுபாடு என்ற அமைப்பில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே எமது கருத்துக்கு உடன்பாடு இல்லை என்றாலும், உதாரணத்துக்கு எனக்கு சர்வதேச பிறைதான் ஆசை, ஆர்வம், எங்கு கண்டாலும் அந்த பிறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் நான் இலங்கையில் வாழ்கிறேன் என்றால் இலங்கையுடைய அமைப்பு என்ன, இலங்கையுடைய அந்த குழுவினுடைய நடைமுறை என்னங்கிறதை நாங்கள் பார்த்து அதற்கேற்றால் போல் மாறி போவதுதான் பொருத்தம். என்றால் இதை ராஜிஹ் மர்ஜூஹ் என்பதாக ஃபிக்ஹ் கலையிலே சொல்லுவார்கள். கருத்தில் ராஜிஹ் இருக்கும், மர்ஜூஹும் இருக்கும். அப்ப ஒருவருக்கு அது வலுவான கருத்தாக, மற்றும் ஒருவருக்கு அது வலுவிழந்த ஒரு கருத்தாக இருக்கும். எனவே இதை அணுகும் பொழுது சமூகம் சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு ஜமாத்தன் ஒரு அமலாக வரும் பொழுது குழப்பமோ சிக்கலையோ பிரச்சனைகளோ விளைவிக்காமல் நாம் அந்த சமூகத்தோடு சேர்ந்து போவதுதான் சலஃபு சாலிஹீன்களுடைய வழியாக இருக்கிறது. சர்வதேசத்தை ஆதரிக்கக்கூடிய பெரும் அறிஞர்களும் குறிப்பாக இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூட சர்வதேச பிறையை ஆதரிக்கக்கூடியவர். ஆனால் அவருடைய ஃபத்வா என்ன, அவருடைய ஃபத்வாக்கள் எல்லாமே அந்தந்த பகுதியோடு சேர்ந்து போக வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இருக்கிறது. அதே போன்று ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட கருத்து இருக்கும். தனிப்பட்ட ரீதியில் எனக்கு ஒரு எஸ்ட்ரானமிக் கல்குலேஷன் அடிப்படையில் பெருநாள்களை கொண்டாடணும், நோன்புகளை பிடிக்கணும், அதே மாதிரி மாதங்களை நாங்கள் ஆரம்பிக்கணும்னு சொல்லி தற்காலத்தில் துல்லியமாக அதாவது நடைமுறைப்படுத்தக்கூடிய விஞ்ஞான முறைகள் இருக்கலாம், அதே மாதிரிக்கக்கூடியவங்க இருக்கலாம். ஆனால் இங்க என்ன பிரச்சனை, அங்க நாங்கள் நாடோடு சேர்ந்து போகக்கூடியதாக இருக்கணும். அந்த நாடு எஸ்ட்ரானமியா இருக்குதா, அல்லது அந்த நாடு சர்வதேசத்தை ஆதரிக்கக்கூடியதாக இருக்குதா, அல்லது அந்த நாடு பகுதி பிறையை ஆதரிக்கக்கூடியதாக இருக்குதா, அந்த நாடோடு எங்களோட கருத்து வித்தியாசமாக இருந்தாலும் இணைஞ்சி போகணும். இதைத்தான் இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்த ஹதீஸும் எங்களுக்கு சொல்கிறது. அந்த சமூகத்தோடு முஸ்லிம்களோடு நாங்கள் பெருநாளை கொண்டாட வேண்டும் என்ற அழகிய வழிகாட்டலை அந்த ஹதீஸரின் மூலமாக நாங்கள் பார்க்கலாம்.